எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குடும்பத்தினருடைய ஜாதகத்தில், உங்கள் நண்பர்னுடைய ஜாதகத்தில் அல்லது யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பொதுவான தகவல்களை நான் தர்றேன். சரிங்களா? சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடவும் செய்யும், ஓரளவுக்கு மாறுபடவும் செய்யும், அல்லது இந்த பலன்கள் பொருந்தாமலும் போகும். இது பொது பலன். சரிங்களா? இப்போது சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த எல்லா வேலைகளும் உங்களுக்கு ஒரு முறைக்கு 2 முறை மும்முறை சென்று பார்க்க வேண்டியதாக இருக்கும், அல்லது அலைச்சல் மிகுந்து இருக்கும். சரிங்களா? சிலருக்கு செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வரும், அல்லது அரசாங்கம் சார்ந்த வேலைகள் மிகவும் மெத்தன போக்காக உங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடியதாகவே இருக்கும். தந்தை வர்க்கம், தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோரிடமும் வீண் விதண்டாவாதம் அல்லது அவர்களோடு முரண்படவே செய்யுவோம். சரிங்களா? அவரோடு பகைமை பாராட்ட வேண்டிய விதத்தில் அமைந்திருக்கும். சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த அல்லது தலைமை பண்பு அல்லது பெரிய நிறுவனங்களில் முதலாளிகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளி, தலைமை பண்பில் யார் இருந்தாலும் அவங்களோட முரண்படவே செய்வாங்க. அது ஆசிரியராகட்டும் அல்லது வங்கியில் வேலை செய்கிறவங்களாகட்டும், எந்த இடத்துலையும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து வேலை செய்கிற இடத்துல ஓனர்லேருந்து எல்லாரோடையுமே, அரசாங்க பணியாளர்கள் முதற்கொண்டு எல்லோரோடையுமே சரியான ஒரு நல்ல உறவு இருக்காது. அவர்களுக்கு தொந்தரவாகவே இருக்கும். அதனால் பாதிப்பு அவர்களுக்கு உண்டு. சரிங்களா? பலவீனமாக இருந்தால் இதெல்லாம் இருக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் சார்ந்த வெப்ப நோய்கள் அவர்களை தாக்கும், அல்லது அந்த ஜாதகக்காரர்களுக்கு உடல் வெப்பம் சார்ந்த பலவீனம், சூரியன் மற்றும் செவ்வாய் சார்ந்த காரக நோய்களும் அவர்களுக்கு வரும். சரிங்களா? அதுக்கடுத்து சந்திரன் சுக்கிரன். சரிங்களா? சந்திரன் சுக்கிரன் பாதிப்படைந்திருந்தால் பெண்கள் வகையில் அவமானம் இருக்கும். பெண்களோட ஒத்து போகாது. அது தாய், சகோதரி, மகள், பாட்டி, இந்த மாதிரி யார் இருந்தாலும் அவர்களோடு ஒத்து போக மாட்டார்கள். நீர்க்காரக நோய்கள் என்று சொல்லக்கூடிய கிட்னி இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கிட்னி அழற்சி, பலமில்லாமல் போகிறது, இந்த மாதிரியான நீர்க்காரக நோய்கள், தொற்று நோய்கள் அவர்களை தாக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கொருக்கா சளி பிடிக்கிறது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சரியில்லாத நிலையில் நடந்துக்கிறது. சரிங்களா? அவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சரியில்லாத நிலையில் நடந்துக்குவாங்க. சுக்கிரன் அண்டு சந்திரன் பாதிப்பாக இருக்கிறவங்க பெண்களோடு முரண்பட செய்வார்கள். அது குடும்ப பெண்கள் வெளியில் எப்படி இருந்தாலும் பெண்களால் அவர்களுக்கு தொந்தரவு கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராது. அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா சுக்கிலியம் அண்டு நீர்க்காரக நோய்கள் அவர்களை பாதிப்படைய செய்யும். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மாதங்கள் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, சில குறிப்பிட்ட நாட்கள் மாதங்கள் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. மாறி மாறி அவங்க நடந்துக்குவாங்க. ஒரு நிலைத்தன்மையில் இருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா பழமொழி, ஆனால் அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்கும். யாரோடையுமே ஒத்து போகாத போக்கு அவர்களோட இருக்கும். சுயமரியாதைக்காக பெரிய ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கூட அவங்க நடந்துக்குவாங்க. சுயமரியாதை இழந்தது அப்படின்னா, சந்திரன் அண்டு சுக்கிரன் பாதிப்பில் இருந்தாங்க அப்படின்னா சுயமரியாதைக்காக ரொம்ப கீழ்த்தரமாக கூட அவங்க சில நேரங்களில் ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா நடந்துக்குவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும். பெண்களோட ஒத்து போகாது. நீர்க்காரக நோய்கள் பிரச்சனையாக இருக்கும். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறதும் அல்லது அவங்களுக்கு அமையக்கூடிய எல்லாமே அவங்களே கெடுத்துக்குவாங்க. தன்னுடைய வாழ்க்கை தானே கெடுத்துக்கொள்பவர்களாக சுக்கிரன் மற்றும் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அவர்களே அவர்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம்
புதன் பலவீனமாக இருந்தால், சரிங்களா, புதன் பலவீனமாக இருந்தால் ஒரு ஆண் தன்மை அல்லது பெண் தன்மை புதனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லாத்துக்குமே கூட்டு சேர்க்கை ராகு கேதுக்களோடு இருக்கும்போது இது வேறு மாதிரி பலன்களை கொடுக்கும். நான் பலவீனமாக இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சரிங்களா. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, புதன் பலவீனமாக இருந்தால் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், படித்த அறிஞர்களோடு இருக்கிற பிரச்சனையும், அல்லது ஏமாற்றப்படுதல், ஏமாறுதல், ஏமாந்து போகுதல், இந்த மாதிரியான பிரச்சனையை அநேகம் அனுபவிப்பாங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அவங்களுக்கு பாதிப்பு வரும். ஒரு மாதிரியாக அவங்க வந்து எப்படின்னா, அவங்கள வந்து ஒரு மாதிரியாக கிண்டல் பண்ணுவாங்க, கேலி கூத்து, அவங்கள வந்து ரொம்ப ஒரு நோஸ்கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனாலேயே அவங்க வெகுண்டு எழுவாங்க. ரொம்ப பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக நடந்துக்குவாங்க சில நேரத்துலலாம். அவங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோயும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நோயும் அவங்களுக்கு வரும், சரிங்களா. புதன் வந்து பலவீனமாக இருக்கிறவங்க அத்தை, தாய், மாமா உறவுகளோட முரண்படவே செய்வாங்க. உறவுகளோட ரொம்ப முரண்படுவாங்க. அதில் பரிகாச உறவு முறை, திருமண உறவு முறையில் இருக்கிற சொந்தக்காரங்களோட வந்து கண்டிப்பாக அவங்க வந்து முரண்படவே செய்வாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக அவங்க நடந்துக்குவாங்க. அவங்க நடவடிக்கையில் பார்த்துட்டிங்கன்னா என்னடாச்சே என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்குது ஐயைய அப்படின்னு சொல்கிற மாதிரியான சங்கூஜப்படக்கூடிய சில நேரங்களில் அப்படி நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா புத்தி வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத நிலைக்கு கூட சில நேரங்களில் போயிடும். அதை தேடி அதுக்காக அல்ப புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த அல்ப புத்திக்கு கூட அவங்க போயிடுவாங்க. ரொம்ப அல்ப புத்திக்கு கூட போயிடுவாங்க. ரொம்ப விவகாரமான வேலைகளை போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தந்திரவாதி அல்லது இப்போ ஏமாத்து பேர்வழி கெட்ட பெயரை வந்து அதிகமாக வாங்கிடுவாங்க புதன் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க இதுவும் வந்து சந்திரன் சுக்கிரனுக்கு சொன்ன மாதிரி புதனுக்கு வந்து எதிரி புதனே தான், அவங்களே தான். அதாவது அவங்களுக்கு எதிரி அவங்களே தான் இருப்பாங்க. புதன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதுதான், சரிங்களா. அதுக்கடுத்து சனி பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து உடல் நோய் வந்து எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது உடல் தப்பாக நினைக்கக்கூடாதுங்க. உடல் ஊனம் அல்லது சனி பாதிக்கப்பட்டிருந்தால் உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னமோ இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாரோடையும் சரியான இயக்கத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு சரியான ஒரு எந்த வேலையும் சரி, படிப்பும் சரி, எது எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அப்படியே என்னமோ இருக்கும். என்னடா சொல்லுவாங்க தெரியுங்களா, என்னடா தேமேன்னு இருக்கான் அவன், இல்லை ஆள் என்ன இப்படி இருக்கான், ஒரு வேலையா, ஒரு விவரமா, ஒரு படிப்பா, என்னடா சாமி எல்லாம் என்னடா சாதிக்க போகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் அப்படியே பேந்த முடிச்சுட்டு நிற்பாங்க. ஒன்று அவங்களுக்கு உடல் நோயும் சரி எல்லாமே ஒரு இதாக தான் இருக்கும். அவங்க வந்து டோட்டலாகவே இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு அவங்க பெற்றவங்களுக்கு கவலை இருக்குது. என்னமோ செய்துக்கிட்டு இருப்பார், போவார், வருவார். பெருசாக ஒன்றும் அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்காது, சரிங்களா. சனி வந்து பலவீனமாக இருக்கும்போது இந்த மாதிரி, அதே மாதிரியே கழிவு உபாதைகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவருக்கு வரும். கழிவு உபாதைகள், கல்லீரல், மண்ணீரல், ஆசன வாய்ப்பகுதி, கழிவு உபாதைகள் சம்பந்தப்பட்ட நோய் வரும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க இயற்கையிலேயே சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, முழு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க, அல்லது எங்கேயாவது தனியாக போயிருப்பாங்க, தனியாகவே இருப்பாங்க, தனிச்சே இருப்பாங்க. சனி பாதிக்கப்பட்டவங்க எங்கேயோ போய் என்னமோ வேலை செஞ்சு என்னத்தையோ, அது என்ன நடந்தாலும் அவங்களுக்கு போய் டே நீ உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்கடா, இந்த மாதிரி இருக்கடா, இந்த மாதிரி பிரச்சனைடான்னு சொன்னாலும் கூட அவங்க அதையும் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வேலையும் செய்துட்டு இருப்பாங்க. அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் பெருசாலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தெரிஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இதே மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்களுடைய அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கழிவு உபாதைகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். உடல் ஊனங்கள் அவங்க உடம்புல இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா நிறைய பெரிய மனிதர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப தேவைப்படுற மனுஷங்களா இவங்கள வச்சு இவங்க காரியம் சாதிச்சுக்கிற மாதிரியான கண்டிஷன்லையெல்லாம் இருக்கும், அப்படியே இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது இவங்க வந்து ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தாங்கன்னா அது வந்து தனியாக இருந்து பலவீனமாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பலம் பலவீனம் அப்படிங்கிறது வந்து பெருசாக
மற்ற கிரகங்களோட சேர்ந்து ஒரு சரியில்லாத இடங்கள்ல இருக்கும்போது சொல்லப்படுது. ஆனாலும் வந்து அவங்க பலம், பலவீனத்த நம்ம ஆய்வு பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ராகு கேதுக்களுக்கு எப்பொழுதுமே வந்து அ டோட்டலா வந்து வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவங்க கல்வியும் சரி, மற்ற எல்லாமே மனிதனுக்கு உண்டாகப்பட்ட முக்கியமான எல்லா விஷயங்கள்லயும் தடை, தாமதம், அவப்பெயர சம்பாதிச்சு குடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே நாசம் செய்துக்கிறது, தவறான வழிகளுக்கு அதிகமா போறது, தவறான பழக்கவழக்கங்களை எடுத்து அதிலேயே இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ராகு, கேது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும்.